என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேயர்களுக்காக திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பசீர் அவர்கள் நம்மோடு நின்றுக்கார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜினாமா பண்ணதால ஒரு ராஜ்யசபா சீட்டு காலியானது. தாவேக்காவுக்கு சென்றது. தாவேக்காவே எடுத்துப்பாங்க அப்படின்ற சூழல்ல கூட்டணி கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருச்சு. இது பலருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக தாவேக்காவுக்கு டெல்லி பிரதிநிதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவிலேருந்து பலருமே அந்த ராஜ்யசபா பதவிக்கு அடி போட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமாக ஜான் ஆரோக்கியசாமி. இந்த சூழலில் என்ன கணக்கின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு சென்றது? ஏற்கனவே 2 அமைச்சரவையில் வேற இடம் கொடுத்திருக்காங்க. இதற்கு பின்னணி கணக்கு என்ன சார்? தேசிய அரசியலில் ஒரு வலிமையான சக்தியாக வர வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார் போலும். அதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு காங்கிரஸ் ஒர்த்தா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. ஏன்னா காங்கிரஸ் கட்சி இந்திய அரசியலிலும் சரி, தமிழ்நாட்டு அரசியலிலும் சரி, களத்திலேயே இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. தொடர் தோல்விகளை காங்கிரஸ் கட்சி சந்தித்து வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியால் காங்கிரஸ் கட்சியே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில் தான் இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரம். இந்த நேரத்தில் செத்த கிளிக்கு சிங்காரம் எதற்கு என்று கேட்பார்கள். அதுபோல காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் வீழ்ச்சி, காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையற்ற தன்மை, இவையெல்லாம் காங்கிரஸ் கட்சியை வலிமையாக முன்னெடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இத்தனை பதவிகளை வாரி வாரி கொடுக்கிற விஜயை பார்க்கிற போது உண்மையிலேயே பரிதாபமாக இருக்கிறது. ஒரு அரியதோர் வாய்ப்பு. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது இல்லையா 2011 தேர்தல்ல. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் அதனுடைய வெற்றி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்ததுன்னு பார்த்தா 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிடைச்சது. 2006 அந்த கட்சி முதலாக தேர்தல் களத்துக்கு வந்தது. 2006 2026 வரை 20 ஆண்டுகள் அந்த கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்து விட்டார் விஜயகாந்த். முதலமைச்சர் வேட்பாளராக கூட அண்ணன் திருமாவளவன், பொதுவுடைமை இயக்கம், வைகோ போன்றவர்களால் முன்னிறுத்தப்பட்டு கூட ஒரு களம் 3வது இடம் என்கிற நிலையிலிருந்து நகர்ந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அது ஒரு நல்ல நகர்வு என்று எல்லோரும் பாராட்டினார்கள், வர்ணித்தார்கள். அது எடுபடாமல் போனது, அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு பெரிய பயணத்தில் வருகிற போது விஜயகாந்த் போன்றவர்கள் கூட அந்த நிலையை அடைய முடியாத வாய்ப்பு இப்போது விஜய்க்கு ரொம்ப இலகுவாக கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அண்ணன் திருமாவளவனுக்கே நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அந்த நிலையை அடைவதற்கு நெடிய பயணம் தேவைப்பட்டது. இதையெல்லாம் கடந்து இவ்வளவு பெரிய வாய்ப்பு இலகுவாக ரொம்ப சீக்கிரமே வந்து சேர்ந்த போது தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதி ஒருவரை அனுப்பி இருந்தால் அதனுடைய வீழ்ச்சி என்பது வேறு மாதிரியாக இருந்திருக்கும். அரியதொரு வாய்ப்பு இல்லையா மாநிலங்களவைக்கு போறதுங்கிறது? அந்த வாய்ப்புக்காக தானே பல தலைவர்கள் காத்து கிடக்கிறார்கள் இன்றைக்கு. அந்த வாய்ப்பை ஏன் தங்க தாம்பூலத்தில் வைத்து காலம் விஜய்க்கு தந்தபோது விஜய் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் அதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைத்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியில் விஜய் பங்கு பெறுகிறாரா என்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் எழுகிறது. அதே நேரத்தில் தேசிய அரசியலில் காங்கிரஸை முழுதாக நம்புகிறார். காங்கிரசுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பலம் இருப்பதாக அவர் கருதுகிறார். காங்கிரஸை வைத்துக் கொண்டு தன்னால் ஒரு அரசியல் பயணத்தை தேசிய அரசியலில் மேற்கொள்ள முடியும் என்று விஜய் நம்புகிறார். அதற்கு காங்கிரஸ் கட்சி ஒருத்தில்ல. காங்கிரஸ் அதற்கு ஒருபோதும் பயனளிக்கக்கூடிய கட்சியாக இருக்காது. காங்கிரஸ் எப்போதுமே ஒரு அட்டை பூச்சி போல எங்கே ஒட்டி இருக்கிறதோ அங்கே எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி கொண்டு கடைசியில் அதை வெறும் பிண்டமாக போட்டுவிட்டு வருகிற இயல்பை கொண்டிருக்கிற கட்சி. நெடிய பயணத்தில் திமுகவோடு இருந்த கட்சி திமுகவை என்ன நிலைக்கு ஆளாக்கி விட்டு வந்தது, திமுகவிலிருந்து ஏன் ஓடி வந்தது, கடைசியாக கூட அந்த கிறிஸ்டோபர் என்கிற அந்த தோழருக்கு அந்த ராஜ்யசபாவை எப்படி கொடுத்தார் அண்ணன் மு.க. ஸ்டாலின், அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு எப்படி வெளியிலே வந்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். நிகழ்கால அரசியல் இது. விஜய் ஒரு மிகப்பெரிய தவறை தன்னுடைய முதல் வாய்ப்பை தூக்கி காங்கிரசுக்கு தந்ததன் மூலமாக செய்து விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சி மீது இவ்வளவு அபரிமிதமான நம்பிக்கை எதனால விஜய் அவர்களுக்கு வந்து நினைக்கிறீங்கன்னா, பல மாநில தேர்தலில் தொடர் தோல்வி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா 28 இடங்கள்ல 5 இடங்கள்ல தான் வெற்றி. சோ எதனால அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுது காங்கிரஸ் மீது? இல்ல, காங்கிரஸ் தொடக்கத்திலிருந்து அவரிடம் காட்டிய அந்த நெருக்கத்தை விஜய் உண்மை என நம்புகிறார். விஜய் மீது காரணம் இல்லாமல் காங்கிரஸ் அந்த நெருக்கத்தை காட்டவில்லை. திமுகவிலிருந்து வெளியில் வருவதற்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ். திமுகவை நெருக்குவதற்கு தாவேக்காவை தேர்தலுக்கு முன்பாக பயன்படுத்தியது காங்கிரஸ். திமுக தான் இந்த விஷயத்துல ஏமாந்து போனாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த அந்த தலைமை பண்பு
காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி, அதன் விளைவாக அவர் நிறைய சமரசங்களை இந்த கூட்டணியிலே செய்து கொண்டார். அப்போ இந்த சமரசத்தை அவர் செய்து கொள்வார் என்று தெரிந்தே அவருக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாவேகாவை பயன்படுத்தியது காங்கிரஸ். ஆனா காங்கிரஸ் தன் மீது காட்டுகிற கரிசனம், தன் மீது காட்டுகிற அக்கறை என்பது உண்மையிலேயே தன்னுடைய வளர்ச்சிக்கானது, தன்னை நம்புகிற காங்கிரஸ் கட்சி என்று விஜய் எடுத்துக்கொள்கிறார். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராகுலுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியே தெரியாதுங்கிறது பல நேரங்கள்ல ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ராகுல் நல்ல கடின உழைப்பாளி தான். நான் ஒட்டுமொத்தமாக ராகுலை குறை சொல்லி விட மாட்டேன். அதே நேரத்தில் ராகுலுக்கு எப்ப எந்த அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் திடீரென நாடாளுமன்றத்தில் சண்டமாருதம் செய்து விட்டு போய் மோடியை கட்டி பிடிப்பார். நீங்க தனலாக கொதித்துக் கொண்டிருக்கிற நாடாளுமன்றத்துல திடீரென யார் உங்களுக்கு பரம எதிரியோ அவரை போய் கட்டி பிடிப்பதும், அரசியலில் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் போவதுங்கிறது ராகுலுடைய இயல்பான ஒரு அணுகுமுறை. நீங்க RSS காங்கிரஸ் கட்சிக்குள் புகுந்து விட்டதுன்னு சொல்லிதான் ராஜினாமா பண்ணாரு தலைவர் பதவியை. RSS காங்கிரஸ்குள்ள ஊடுருவிட்டா ஒரு தலைவர் என்ன பண்ணணும்? RSS வெளியேற்ற வேண்டுமா இல்லையா காங்கிரஸில் இருந்து? அதான ஒரு தலைவர் செய்ய வேண்டிய பணி. அதற்காக பயந்து கொண்டு, அச்சப்பட்டு கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேறுவது என்பது எப்படி சரியாக இருக்கும்? அப்படி செய்தவர் ராகுல். இப்ப ராகுல் என்ன பண்றாருன்னா, காரணமே இல்லாமல் விஜய் மீது ஏகோபித்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அதற்கு காரணம் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் அவரிடத்துல வேறு ஒரு செய்திகளை சொல்லி, இது எப்படியோ ஒரு பெரிய ஃப்ரண்டா வரப்போகுது, நம்ம துணை முதலமைச்சராகலாம், அதிகாரத்துல பங்கெடுக்கலாம், இது வேற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கும்னு சொல்றாங்க. அது இப்போது இருப்பதை போல ஒரு தோற்றம் உருவாகி இருக்கு. இது எல்லா நேரங்களிலும் நிலை பெறுமா? அடுத்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்குமா என்பதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் போக போகத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்பவே அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மெல்ல உருவாக துவங்கி விட்டதுங்கிறத நிர்வாக ரீதியாக நாம பார்க்க நேருது. இப்ப இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த நிலையிலிருந்து இப்ப காங்கிரஸ் கட்சி என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, விஜயை முழுக்க முழுக்க பயன்படுத்திக் கொள்கிற அந்த மனநிலையிலிருந்து தான் காங்கிரஸ் கட்சி இதை அணுகுது. ஆனா விஜய் எல்லையற்ற நம்பிக்கையை காங்கிரஸ் மீது வைத்து விட்டார். இப்போதைக்கு அந்த நம்பிக்கை பொய்த்து போகாமல் பாதுகாப்பதற்கான வேலைகளை அவர் செய்யறாரு. ஆனா விஜயினுடைய எந்த முயற்சியும் பலனளிக்காது என்றுதான் நான் பார்க்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிகமாக முயற்சி பண்ணது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான். ஸோ அவருக்காக தான் ராஜ்யசபா சீட்டை விஜய் அவர்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய திருச்சி வருகையின் போது துரை வைகோ அவர்கள் சொன்ன விஷயம், திமுக கூட்டணியில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது. அதன் தொடர்ச்சியாக வைகோ அவர்கள் கொடுத்த பேட்டி. ஸோ ரெண்டையும் ஒப்பிட்டு வைகோ அவர்களுமே ராஜ்யசபா சீட்டுக்கு ஒரு காய் நகர்த்துறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்பட்டது. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்ல, வைகோவுக்கு அந்த எதிர்பார்ப்பு என்பது இருந்தது என்பது யதார்த்தமான உண்மை. திருச்சியில அவரை வரவேற்பதற்கு முன்பாக ஆதவ அர்ஜுனிடத்திலே நேரடியாகவே கோரிக்கை வைத்திருக்கிறார் வைகோவினுடைய மகன். எங்க அப்பாவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு நீங்க கொடுப்பீங்கன்னு எங்க கட்சியில எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. முதலமைச்சர் எங்க அப்பா மீது காட்டுகிற அந்த மரியாதை, அது எங்க கட்சியினருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கு. ராஜ்யசபா கொடுத்தீங்கன்னா டெல்லியில உங்களுக்கு எல்லா விதமான லாபியும் அவர் பண்ணுவாரு அப்படின்னு நேரடியாகவே நாங்க புரோக்கர் வேலை பார்ப்போம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவர் ஒப்புக்கொண்டார். இதுல இன்னொரு கூடுதலான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல இந்த விஷயத்த பேச வேண்டிய கட்டாயம் எழுது அப்படின்னு சொன்னா, டெல்லியில விஜய்க்காக யார் பேசுவது, விஜய்க்கான அணுகுமுறையை யார் கையில் எடுப்பது? ஏன்னா இருக்கிறது ஒன்றிய அரசு, பாஜகவினுடைய அரசு. இவர் காட்டுகிற நெருக்கம் காங்கிரஸோட. காங்கிரஸ் போய் லாபி பண்ணாது பாஜகவுக்குள்ள. ஒரு நிதியையே கேட்டு பெறணும், இல்ல திடீர்னு தனிப்பட்ட முறையில மோடியை சந்திச்சு பேசணும், மோடி இடத்துல சில லாபி பண்ணணும்னா ஒரு ஆள் தேவைப்படுறாரு இல்லையா? அது யாரா இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, இந்த முறை அவர் முதல் பயணத்தை மேற்கொள்கிற போது விஜயோடு ஆதவ அர்ஜுன் பயணிக்கவில்லை, விஜயோடு புஷி ஆனந்த் பயணிக்கவில்லை. யார் பயணிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா துரை வைகோ தான் போயிருந்தார். நிர்மலா சீதாராமன் அம்மையாரை அவர் சந்திக்கிற போது துரை வைகோவும் உடன் இருந்தார். இது ஒரு பிரதான ஊடகத்தில் செய்தியாகி இருக்கிறது. செய்தியானதற்கு பிறகு துரை வைகோவே அதை ஒப்புக்கொள்கிறார். என்ன சொல்லி ஒப்புக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் எதேச்சியா போனாங்க, திட்டமிட்டு சந்திச்சது இல்ல அந்த சந்திப்பு, யதார்த்தமாக நடந்த சந்திப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க எனக்கு ஒரு கேள்வி எழுது, என்ன அப்படின்னா, யதார்த்தமாக இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்குமே ஆனால் அது எப்படி ஒரு முதலமைச்சர் வருவது தெரியாமல் இவர் அங்கே போய் சந்திப்பார்? முதலமைச்சருடைய பயண திட்டம்ங்கிறது இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரிந்த பயண திட்டமாச்சே. அது தெரியாம எப்படி இவரால போய் சந்திக்க முடியும்? அதை எப்படி உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப நிச்சயமாக அதில் உண்மை இல்லை, திட்டமிட்டு இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இன்னொன்று, இப்ப இந்த மாதிரியான லாபிய துரை வைகோவாலே சில நேரங்கள்ல செய்ய முடியாம கூட போகலாம். அவரே ஜூனியர் தான், இப்பதான் டெல்லிக்கு போயிருக்காரு, அரசியலுக்கே புதியவர் தான், அவருக்கு பெருசா எந்த அனுபவமும் கிடையாது. அப்ப அந்த வாய்ப்பை வைகோவுக்கு கொடுத்தா வைகோ நல்ல லாபி பண்ணுவாரு. டெல்லியில பிஜேபி தலைவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்பவரு, தொடர்ச்சியாக பிஜேபியோடு ஒரு அணுக்க உறவை மெயின்டைன் பண்றவரு,
அந்த அடிப்படையில் அவருக்கு கொடுக்கலாங்கிற ஒரு ஆப்ஷனை துரை வைகோ ஆதவ் மூலமாக கொடுக்கிறார். ஆனா அதை விஜய் புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைகோ ஒரு புள்ளப்பூச்சி உள்ள கொண்டு வந்து வச்சா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிப்பாரு, தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்குவாரு அப்படின்னு கூட விஜய் கருதி இருக்கலாம். இல்ல காங்கிரஸ் அதை தடுத்து இருக்கலாம். அவருக்கெல்லாம் கொடுக்காதீங்க, நாம பாத்துக்கலாம், நம்ம கிட்டே பி டீம் இருக்கு, அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாம், நீங்க இங்க கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுத்துருங்க அப்படின்னு கூட காங்கிரஸ் பேசி இருக்கலாம். மொத்தத்தில் ஒரு பெருத்த ஏமாற்றத்தை வைகோ சந்தித்திருக்கிறார். 2 நாட்களாக அவர் உருட்டின உருட்டு வந்து மிகப்பெரிய உருட்டுகள். நாங்க வந்து துரதிருஷ்டவசமானதுன்னு அவர் மகன் சொன்னதாக இருக்கட்டும், எங்க தோழர்களுக்கு 4 சீட்டு கொடுத்தது வந்து வருத்தம், இதெல்லாம் நீங்க இப்பதானே சொல்றீங்க. அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசல்ல வந்து நின்று வைகோ என்ன பேசினாரு? மிகுந்த மனநிறைவோடு இருக்கிறோம், மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், எந்த வருத்தமும் இல்லை, எந்த சங்கடமும் இல்லை சொன்னார் இல்லையா? அப்ப அன்னைக்கே நீங்க அப்படி சொன்னீங்க, அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. தோழர் பே சண்முகம் சொன்னாரு, எங்களுக்கு குறைவான இடத்தை தந்தது வருத்தம் தான், ஆனாலும் இந்த கூட்டணியினுடைய வெற்றி, மதச்சார்பற்ற அணியினுடைய அடுத்த கட்ட பயணம் எங்களுக்கு முக்கியமானதாக இருக்குன்னு சொன்னார். திமுக கூட்டணி கட்சிகள்லயே கூட்டணி கட்சியான வைகோ அவர்கள் தான் வந்து வெளிப்படையா சொன்னாரு, கூட்டணி ஆட்சி தேவையில்ல, திமுக வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டு முதலாளா சொன்னது அவர்தான். அதெல்லாம் சொன்னது அவர்தான். அப்போ இதெல்லாம் ஒரு நாடகமா, இதெல்லாம் முதுகுல குத்துற வேலையா அப்படிங்கிற கேள்வி எழுதுறதுல வைகோ எப்போதுமே இதை செய்தே பழக்கப்பட்டவர். முன்னொன்று பேசிவிட்டு பின்னொன்று பேசுவார், பின்னொன்று சொல்லிவிட்டு முன்னொன்று வந்து செய்வார். அதே வேலையை இப்போது செய்திருக்கிறார். மொத்தத்தில் வைகோ ஏமாற்றப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? வைகோலாம் ஏமாற்றப்படல. ஆசையை நீங்களே வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்களே அந்த நம்பிக்கையில இருந்தீங்கன்னா அதுக்கு விஜய் எப்படி பொறுப்பேற்க முடியும்? விஜய் தரேன்னு உங்களுக்கு சொன்னாரா? காங்கிரஸுக்கு தரேன்னு சொன்னாருன்னு செல்வ பெருந்தகை சொன்னார். எங்களுக்கு 2 மந்திரியும் ஒரு ராஜ்யசபாவும் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அந்த அடிப்படையில் காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிறார். வைகோ அவரே அவருக்கு கொடுப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப நீங்க சொன்னது மாதிரி வந்து எதிர்பார்த்து ஏமாந்துருந்தா ஒருவேளை வைகோ அவர்கள் அவருடைய ஸ்டாண்டை வந்து மாத்திக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? ஒருவேளை தாவேகா எதிர்ப்பு நிலைப்பாடு அந்த மாதிரி ஏதாவது பிரஸ் மீட் கொடுப்பாரா? நான் கடந்த காலங்கள் அப்படி பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால கேட்கிறேன். அவரு இப்ப திமுக எதிர்ப்பு மனநிலைக்கு வந்துட்டதற்கு பிறகு ஏதாவது ஒரு ஆதரவு மனநிலைக்கு போகணும் இல்லையா? ஒரு பக்கம் எதிர்த்தா ஒரு பக்கம் ஆதரவு திரட்டணும்ல. இப்ப அதிமுக ஆதரவு மனநிலைக்கு போக முடியாது. எனவே தாவேகா ஆதரவு மனநிலையில் அவர் இருப்பார். தாவேகாவை எதிர்க்கிற அந்த சூழலுக்கு வரமாட்டார். அவருக்கு இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை தாவேகா தான். தாவேகாக்கு கொண்டு போய் கூட்டணியில சேர்க்க போறோம், நம்மளுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் அவர் தன்னுடைய கட்சியினரை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. கட்சி மெல்ல மெல்ல கரைஞ்சிச்சு. ஈரோட்ல மொத்தமா ராஜினாமா பண்ணிட்டாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு. திருப்பூர் மாவட்ட செயலாளர் தாவேகாவுக்கே போயிட்டாரு. கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாரு. இன்னொரு துணை பொதுச் செயலாளர் வருத்தமாய் வீட்டுல உட்காந்துட்டாங்க, வெளியிலேயே வரல. இன்னொரு துணை பொதுச் செயலாளர் திமுகவில் போய் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். இப்படி கட்சி மொத்தமாக காலியாக இருந்த நேரத்துல ஒரு தற்காலிக நிறுத்தி வைப்பு என்பது எதன் மூலமாக நடந்தது அப்படின்னு சொன்னா, அது வந்து தாவேகாவுக்கு நாங்க போறோங்கிற நம்பிக்கையின் மூலமாகத்தான். எனவே தாவேகாவை அவர் வந்து எதிர்ப்பதோ தாவேகாவை விமர்சிப்பதோ நிச்சயமா செய்ய மாட்டாரு. பொதுக்குழுவிலே என்ன உருட்டுவாரு அப்படின்னு சொன்னா, தாவேகாவில இருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கு, நாம வந்து விஜய்க்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பேச வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரே தவிர, அப்படி சொன்னால்தான் தன்னுடைய எஞ்சி இருக்கிற கட்சியினரை தக்க வைத்துக் கொள்ள முடியுமே தவிர தாவேகா எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டுக்கெல்லாம் போக மாட்டார். இனிமே திமுக கூட்டணியில அவர் வச்சிருக்க மாட்டாங்க. இவர் எவ்வளவு பெரிய ஒரு துரோகி அப்படிங்கிறத கடந்த 3-4 நாட்களாகவே பார்த்துட்டாங்க. இவ்வளவு விஷமத்தனத்தோடு பேசுகிறார். அவர் மகன் மனதில் அவ்வளவு வன்மத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறார். இதெல்லாம் திமுக தரப்புல அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. எனவே தாவேகாவை அவர் எதிர்க்க மாட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப கடந்த 2 நாட்களாவே பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியோட ஆலோசனை கூட்டத்துல கண்டிப்பா தாவேகாவும் பங்கு பெறும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து சுத்திட்டு இருக்கு. இந்த சூழல இன்றைக்கு வந்து ராஜ்யசபா காங்கிரஸ் கொடுத்ததன் மூலமா கண்டிப்பா இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குங்களா தாவேகா? அப்படி ஒருவேளை வந்தா திமுக என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுப்பாங்க? ஏன்னா முக்கியமான கட்சியா திமுக தான் இருக்காங்க இந்தியா கூட்டணியில. முதல்ல இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கா அப்படிங்கறதே $1,000,000 கொஸ்டினா இருக்கு. ஓகே, இப்ப இந்தியா கூட்டணியில இருந்த ஆம் ஆத்மி இன்றைக்கு இருக்கா? சிரோன்மணி அகாலி தளம் இன்னைக்கு இருக்கா? திரிணாமுல் காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கா? சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே பிரிவு இன்னைக்கு இருக்கா? திமுக இன்னைக்கு இருக்கா? அப்போ அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இந்தியா கூட்டணி என்று பெயர் மட்டும்தான் இருக்கிறது, காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கிறது. ஏனையோர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது கூட தெரியாத அளவுக்கு ஒரு அரசியல் சூழல் நிலவி கொண்டிருக்கு. அப்படியே விஜய் இந்தியா கூட்டணிக்கு போனாலும் ஒரு மாநில முதலமைச்சர் வந்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு பெயர் தான் இருக்குமே தவிர, விஜயால் டெல்லி ரோல்ல என்ன பிளே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு இஷ்யூ, ராகுல் காந்திக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. கடந்த காலத்துல ராகுல் காந்தியை தூக்கி போட்டது மாதிரி ஏதோ செய்ய போறாங்க அப்படின்னா விஜய் என்ன பண்ணுவாரு? நாடாளுமன்றத்துக்கு வெளியில் நின்று பேசலாமே தவிர நாடாளுமன்றத்துக்குள் உள்ளார் இருந்து கொண்டு விஜயால் பேசுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இருந்த வாய்ப்பையும் காங்கிரஸுக்கு தாரை வார்த்து கொடுத்தாச்சு. இப்ப விஜயால் இந்தியா கூட்டணியில என்ன ரோல் பிளே பண்ணிட முடியும்னா ஒண்ணுதான், அந்த ரப்பர் ஸ்டாம்ப் ரோல் தான். முதலமைச்சர் என்கிற அந்த நிலையிலிருந்து இந்தியா கூட்டணி, நான் ரப்பர் ஸ்டாம்ப்னா முதலமைச்சர் பதவியை சொல்லல, இந்தியா கூட்டணிக்கு இவர் ரப்பர் ஸ்டாம்ப் தான்.
இவரால எந்த பயனும் இந்தியா கூட்டணிக்கு இல்ல, இவர் எந்த ரோலும் பிளே பண்ண முடியாது. அப்ப திமுக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியில் வந்ததாகத்தான் பொருள். இந்தியா கூட்டணியை காங்கிரஸ் லீட் பண்ண திமுக அங்க இருக்கக்கூடாது. இருந்தா அது திமுகவுக்கு நல்லது இல்லை. அந்த நிலையிலிருந்து தான் நீங்க இந்த அரசியலை அணுகணும். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி என்பதே சிதையுண்டு போயிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இந்தியா கூட்டணி அந்த நிலையில் இன்றைக்கு இல்லை. அது எந்த நோக்கத்துக்காக துவங்கப்பட்டதோ அந்த நோக்கம் மாறிடுச்சு. எந்த நோக்கத்துக்காக எல்லா தலைவர்களும் ஒன்றாக நின்றார்களோ அந்த நோக்கம் இன்றைக்கு வேறு பக்கம் திசை திரும்பி போயிடுச்சு. இதுல காங்கிரசினுடைய பல தவறுகள், திரிணாமுல் காங்கிரஸ் வருத்தமடைய செஞ்சிருக்கு, ஆம் ஆத்மி கட்சியை வருத்தமடைய செஞ்சிருக்கு, சிரோன்மணி அகாலி தளத்தை வருத்தமடைய செஞ்சிருக்கு. திமுக எல்லையற்ற வருத்தத்துக்கு போயிட்டாங்க. எனவே இந்தியா கூட்டணி என்பதே இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதையும் மீறி ஒரு கூட்டம் கூட்டப்படுமையானால் அது பெயருக்காக, ஒப்புக்காக கூட்டப்பட்ட பெயரளவிலான கூட்டமாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது ஒரு பெரிய தாக்கத்தை தேசிய அரசியலில் ஏற்படுத்தி விட முடியாது. தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறார், பாஜகலேருந்து விலக போறார், அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் 2 நாளா நீங்களும் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால. இந்த சூழல்ல இதுக்கு பின்னாடியில் பாஜக தான் இருக்காங்க, பாஜக தான் ஒரு ப்ராக்சியா அண்ணாமலை இன்னொரு கட்சி ஆரம்பிக்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முரண்பட்டு ஏற்கனவே வெளியேறுகிற முடிவுக்கு வந்துட்டார். இந்த சட்டமன்ற தேர்தலில் என்னவாக இருக்க போகிறோம் என்பதை பார்த்து விட்டு முடிவெடுக்கலான்றது அண்ணாமலையோடது. அண்ணாமலை கட்சியை ஏற்கனவே பதிவு செய்தார். நான் பல நேர்காணல்கள்ல சொல்லியிருக்கேன். எனக்கு மிகவும் வேண்டிய வழக்கறிஞர்களினுடைய குழு ஒன்று டெல்லியிலே நான் சந்தித்து பேசுகிற போது சொன்ன செய்தி என்னவென்று சொன்னார், அண்ணாமலை கட்சியை பதிவு செய்து விட்டார், தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்றாகிவிட்டது. நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய பதிவு ப்ராசஸ்ன்றது ரொம்ப நெடிய ப்ராசஸ் சார். அந்த ப்ராசஸை ஏற்கனவே பண்ணி முடிக்கணும். பல கட்சிகள் அப்படிதான் பண்ணி முடிப்பாங்க, பண்ணி முடிச்சுட்டு தான் பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி அவர் கட்சியை பதிவு பண்ணிட்டார். பதிவு பண்ணிட்டு கட்சி பெயர் அறிவிப்புக்காக காத்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அண்ணாமலையால் எப்படி இயங்க முடியும்? அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பார்ட்டாகத்தானே இருந்தாரு. அண்ணாமலை பாஜகவோடு முரண்படுகிறார். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிந்த வரைக்கும் கலகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்பதற்கு பாஜக முயற்சிக்குது. அதுக்கு பாஜக வேறு வேறு நிறத்தில் வருவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முயற்சி தான் அண்ணாமலையை தனித்து களத்தில் விடுவது என்பது. ஆனா அண்ணாமலை எப்படி எடுபட போறாருங்கிறது தான் கேள்வி. அவர் 100க்கு 100 பாஜகவினுடைய ஆள் தான், அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அவர் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எடுபடுவாரா? அவருக்கு தமிழ்நாடு அரசியல் களம் கை கூடுமா? அவர் பின்னால் வருவாங்களா? பாஜகவில் அவர் இருந்த போது அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்ததாக சொல்கிறார்கள். அதெல்லாம் பெய்டு மீடியாக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட செல்வாக்கு. 2-3 யூடியூப் சேனல், பெரிய பெரிய சேனலை கொண்டு போய் அங்கிருந்து அவருடைய அந்த தமிழ்நாடு தழுவிய பயணத்தை கவர் பண்ணி அவர் ஒரு பெரிய ஆதர்ச நாயகன் போல காட்டினாங்க. பணம் கொடுத்த ஆட்கள் அழைச்சிட்டு வந்தாங்க. அன்னைக்கு அது எடுபட்டுச்சு. இப்ப இது எடுபடுமா அப்படின்னு கேட்டா, விஜயினுடைய அரசியலுக்கு முன்பாக அண்ணாமலையினுடைய அரசியல் எடுபடாதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு தான் நான் உணர்றேன். அதையெல்லாம் கடந்து அண்ணாமலை ஏதோ ஒரு சொற்பமான அரசியல் களத்தில் நின்று விட்டால் கூட அந்த அரசியல் என்பது 100க்கு 100 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்புடைய அரசியலாகத்தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்ணசைவு இல்லாமல் அண்ணாமலை இயங்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புறேன். அண்ணாமலையினுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிப்பட்டது. அண்ணாமலையை வளர்த்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள். அண்ணாமலையினுடைய அரசியல் பயணம் எத்தகையதாக இருந்தது என்பதை தமிழ்நாடு அளவில் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே அண்ணாமலை பாஜகவை தவிர்த்து விட்டு வளர்கிறார், பாஜக இல்லாமல் நகருகிறார், பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார் அப்படி என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் அவர்களுக்கு அரசியல் புரியவில்லை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை பாஜக ஆசீர்வாதத்தோட ஒரு கட்சியை ஆரம்பிச்சாலும் அது ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடுவார் இல்லையா அவர் எடுக்கிற முடிவுகள்ல இருந்து? இல்ல, அதை பத்தி அவருக்கு என்ன கவலை இருக்கு? எக்ஸ்போஸ் ஆகுறதுனால அவருக்கு என்ன? இப்பவே அவர் பாஜகவுடைய ஆளுநர் தானே எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. பாஜக எதிர்ப்பு அரசியலை வலிமையாக அண்ணாமலை பேசுவார்னு யாராவது அண்ணாமலை பக்கம் போய் நிக்க போறாங்களா? கண்டிப்பா இல்ல. அண்ணாமலை பாஜக ஆள்னு தெரிஞ்சுதான் போவாங்க. ஆனா பாஜகவினுடைய செயல்பாடு பிடிக்காத பாஜக ஆட்கள் இருக்காங்கல்ல. இப்ப திமுகவை பிடிக்காத திராவிட இயக்கத்தவர்கள் இருக்காங்கல்ல, பெரியார் அண்ணாவை நேசிப்பவர்கள் இருக்காங்கல்ல, அதே போல திராவிடர் கழகத்தில் பயணிக்க முடியாத அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள் நிக்கிறாங்கல்ல, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் நிக்கிறாங்கல்ல, ஐயா சுபவி போன்றவர்கள் நிக்கிறாங்கல்ல. நீங்க அப்படி புரிஞ்சுக்கங்க. அதை நீங்க என்ன அப்படின்னா, இவர் எக்ஸ்போஸ் எல்லாம் ஆக வேண்டியதில்லை. அவர் ஆல்ரெடி எக்ஸ்போஸ்டு. ஏற்கனவே அவர் வெளியில் வந்து விட்டவர் தான். இனிமே என்ன புதுசா நீங்க அவரை வெளியில கொண்டு வர போறீங்க? அவரெல்லாம் வெளியில கொண்டு வர வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவர் ஏற்கனவே வெளியில கொண்டு வந்தாச்சு. அவரை வெளியில கொண்டு வந்தாச்சு, அவரை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு, அவரே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இனிமே புதிதாக செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு பேரலா விருப்பம் இல்லாத சிலர் எங்க போய் சேருவாங்க? யாரிடம் போய் நிற்பது? அதற்கு ஒரு வடிகால் வேண்டாமா? அந்த வடிகால் தான் அண்ணாமலை என்கிற நிலையிலிருந்து அண்ணாமலையை நகர்த்தும் பாஜக என்றுதான் நான் நம்புகிறேன். நிறைவான ஒரு கேள்வி, திமுகவோட துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா அவர்கள் நேற்று கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு தான் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது.
விஜய் அவர்களுடைய அரசியல் இத்தனை ஒரு மாத அரசியலை வந்து புட்டு வச்சிட்டார். விஜய் அவர்கள் இதெல்லாம் பண்ணாரு, எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் தொடர்பா? இல்ல, அதாவது விஜயினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்ட வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. அண்ணா ஆர் ஆசா ரொம்ப பட்டவர்த்தனமா பண்றாரு. அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. அல்லு செல்லுன்னு அதிமுகவை சொல்றீங்க இல்லையா? அந்த அல்லு செல்லினுடைய ஆதரவு தானே 25 பேர் இருக்கும்போது நீங்க போய் கேட்டு நின்றீங்க. ஏன் அந்த அல்லு செல்லு கிட்ட போய் நின்றீங்க? அப்போ உங்களுக்கு தெரியலையா அது அல்லு செல்லுன்னு? அது எப்படி நீங்க ஒரு கட்சியை அவ்வளவு எளிதா டேமேஜ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப தப்பான போக்கு. அதுவும் அதிமுக மாதிரியான கட்சியை குறைத்து மதிப்பிடுறாரு அப்படிங்கிறது. இன்னொன்று, அவர் ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு சொன்னாரு. சட்டப்பேரவையில சோர்வாகவும் ரொம்ப அடக்கி வாசிக்கக்கூடிய விஜய் மேடை ஏறினதற்கு பிறகு தன்னுடைய உணர்ச்சிகளை ஒரு சேர குவித்து கொண்டு பேசுறாரு அப்படின்னா இது ஒரு போலியான நாடகம் இல்லையா? அப்ப விஜய் இயல்பாகவே வெளிப்படவில்லை என்பது தெரியலையா? விஜய் முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து அவர் பேசவில்லை என்கிற கருத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அந்த கருத்தை நேற்றைக்கு ஆணித்தரமாக அழுத்தமாக அண்ணன் ராசா வைத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப நன்றி தோழர், உங்க நேரத்தை ஒதுக்கி ஒரு டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.